கவிதையை இப்படி இந்த இந்த மாதிரி பாட்டாக படித்தா நீங்களும் சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிடலாம். அப்புறம் நாளைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஸ்லோகம் படிக்கலாம். அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். ஏண்டி இந்த லக்ஷ்மி சார் ஏதாவது கேட்டாருன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பற்றி நம்ம கிட்ட கேட்பாரு. ஷூ, அவருக்கு தெரியும்னு நான் நினச்சேன். மச்சான் இது என்னடா? வைஸ்பர். டேய் நஜாஸ், நான் இதை டிவியில் பார்த்துருக்கேன்டா. ஓ, இது பொண்ணுங்களுக்கு பவர் கொடுக்குற மருந்தான். ஒன்றும் இல்லைன்னா 2 சாப்பிடணும். மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும்டா. என்ன ஒரு ஆமாதான்டா, என் அக்கா கிட்ட கேட்டேன், அவ ஒண்ணுமே சொல்லல. டேய் நானும் நேற்று டிவியில் பார்த்தேன்டா. இதை சாப்பிட்டு அவருக்கு உடம்பெல்லாம் ஏறிச்சான். என்ன மாதிரிலாம் சொல்கிறானுங்க. இது பொண்ணுங்களுக்கு மட்டும் சக்தி தர மருந்து, நம்மளுக்குலாம் ஒன்றும் இல்லைடா. நீ பைத்தியம், அது ஒன்றும் இது இல்லை. அது முத்து வந்து போய் சொன்னது. அது உனக்காவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி சொல்லு. சீக்கிரம் வா, டேப்ல தண்ணி வராது. இல்லைன்னா கிணறு வரைக்கும் போகணும். டேய் கைக்குள்ள வைப்பலாம். சாப்பிட்டு முடிச்சிடலாம்டா. அதெல்லாம் போதும், வா. இரு வரேன். நெக்ஸ்ட் பீரியட் என்னடி? ஃபிசிக்ஸு. ஓ என்னமோ, அவரை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுடி. ஹாய் இந்து. கவிதை சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நீ எப்படி இவ்வளோ அழகாக கவிதை சொல்கிற? பாட்டு மாதிரி இருந்துச்சு. எனக்கு கவிதையை விட கதையும் நாவலும் தான் பிடிக்கும். எனக்கும் எனக்கும் தான். என்னாச்சு? நாசமாக போச்சு. இப்போ திருப்தியா? நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும். விட்றா, வா போவோம். காதலிக்கிற மூஞ்ச பாரு. டேய் சீக்கிரம் வாடா, பப் சார் அதுக்குள்ளே பேக்கரிக்கு போகணும். இல்லடா, நம்ம சூடு பண்ணிக்கலாம். பழைய மாதிரி உடம்பு முடியலடா. ஐயோ, ஒரு வழியா ஸ்கூல் முடிஞ்சிடுச்சுடி. பசிக்குதுடி ரொம்ப. போடா, சாப்பிடணும். போய் நான் என்ன பேசுறது? அவ தானே சொன்னா நாவல் பிடிக்கும்னு. நீ போய் ஏதாவது நாவலை பத்தி பேசுறா. எனக்கு நாவலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதாவது பத்தி பேசுறா போடா. இந்து, என்ன ஆதர்ஷ் மாதவன்? அது வந்து இந்துவுக்கு பிடிச்ச நாவல் என்ன? ஆதர்ஷ் நாவல்லாம் படிப்பியா? படிப்பேனே. நாவல், ஸ்டோரிஸு, இந்த மாதிரி கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஓ, அப்போ பொன்னியின் செல்வன் அது படிச்சிருக்கியா? அது யாரு? கல்கியோட பழைய புக்கு. ஓ இல்லை, அதை நான் இன்னும் படிக்கல. நம்ம ஊர்ல லைப்ரரி இருக்குதே, நான் அங்கிருந்து தான் எப்பவுமே புக் எடுப்பேன். ஆதர்ஷுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா? இருக்குதே. அப்போ நீ உடனே படிக்கணும், புரியுதா? நாளைக்கே படிக்கிறேன். சரி. உன்கிட்ட 2 ரூபாய் இருந்தா கூட. இருக்கு. இந்தா. அண்ணா 2 பூமர். இந்தா. என்னம்மா? ஏறு. போது நடிக்காத. நாட்டில் என்னென்ன நடக்குது பாருங்க. என்னத்த சொல்றது? படிக்கிறதுக்கே சங்கடம். அண்ணா, தினமலர் புக் எங்க? நான் இதை எடுத்து வித்துட்டேன். இல்லைண்ணா, பழசா இருந்தாலும் பரவாயில்ல. ஓடாங்கிறது இவனுங்க எப்பயும் இப்படிதான் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இவர்ட்டையும் இல்லை போல. இவர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு வர்றா. நீ சொல்றது கரெக்ட். லட்சுமி போறான்டா. இவர் ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போறாரு? அவர் போனது லைப்ரரிக்கு தான் பசங்களாம் சொல்றானுங்க. அவர் புக்ஸ் எல்லாமே நிறைய படிப்பாரா. நல்லா படிச்சிரு போல. அன்புள்ள ரமைக்கும் அப்புக்கும் நீங்க அங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க கடவுள் அருளால நான் இங்க நல்லா இருக்கேன். இனிமே அப்புவோட படிப்புக்கு கவலைப்பட வேண்டாம். இனிமே என்ன இருக்கு? தொல்லை பண்ணாம இருந்தா சரி. என்ன சொல்லி என்றாலும் இங்க வாங்க வாங்க. என்ன சார், ஸ்கோர் தெரிஞ்சுக்க.
இந்த பெஞ்சை நாங்க தான் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போனா பார்க்கலாம். இது எங்க பெஞ்சா? அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மசாரினம் துஷ்ட கிரக விராஜாய ஏழ்மலையான் நமாமியகம். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் ஆமா எதுக்கு இந்த பூஜை எல்லாம்? அதுல மட்டும்தான் நிறைய பணம் கிடைக்கும். ஊரை ஏமாத்துறதுக்கு தான் வேற என்ன. அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் ஓடுங்கடா. பிரம்மசாரினம் துஷ்ட கிரக விராஜாய. வாங்க வாங்க, வழி விடுங்க. நகருங்க. போங்க போங்க. நகருங்க, போய் நகருங்க. அங்கே போய் பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. இங்கே பாரு சூரி. சுரே இல்ல சஜ்ஜி. திருடனை விட்டுருங்க, வியாபாரத்தை பற்றி மட்டும் பேசு. சீசன் வந்துருச்சுன்னா ஆந்திராவில் இருந்து ஐயப்பா பக்தர்கள் இங்கே வருவாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய மாலை போடுவாங்க. அதை எடுத்து இந்த உண்டியலில் போடுவாங்க. இதனால் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் போதும். கடவுளே காப்பாத்துமா. ராமனா, இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அவ்வளவுதான். ஆமா, போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. டே குச்சனி, இவனுக்கு என்னடா ஆச்சு? இதுல இருந்து எல்லாத்தையும் அவனே குடிச்சிட்டான். என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு? இருங்கடா, இவ்வளவுதான் இருக்கேன். கசக்குதே. தம்பி டிட்டோ, ஏன் சாமி நிக்கிறீங்க? உட்காருங்க. தம்பி டிட்டோ, நீ உண்மையை சொன்னா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுக்கு நான் பொறுப்பு. சொல்லு, உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? எல்லார் பேரையும் என்கிட்ட சொல்லு. சொல்லுடா தம்பி டிட்டோ. இங்கே பாரு, உண்மையை சொல்லலைன்னா உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. சொல்லு. சொல்றா, யாரெல்லாம் இருந்தாங்க? போன திருவிழாவில் என் கூட காசு ஷேர் போடுற எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கல, தனியாக என்ஜாய் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் மாஸ்டர், நாம எல்லாரையும் கையும் களமாக பிடிச்சிடலாம். குடிபோதை இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக மாறி போனது. அதனால நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடணுமா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம்? ஏண்டா, ஸ்கூலில் சாராயம் குடிச்சிட்டு வருவீங்க, நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா? சார் நான் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் ஹராம். எனக்கும் தான். அறாமா? சரி விடுங்க, அறாமில் இருக்கவங்களாம் போங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, யாராவது குடிச்சிருந்தீங்களா? எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது சார். சார், இவங்களை என்ன பண்ணுறது சார்? ஒன்றும் யோசிக்க வேண்டாம், டிசியை கொடுத்து அனுப்பிடலாம். இல்லை சார், இப்போ இவனை வெளியே அனுப்பி என்ன ஆக போகுது? நமக்கும் தெளிவான பதில் கிடைக்கல. அடுத்த தடவை கையங்கலமாக பிடிப்போம், இப்போ விட்டுறலாம். இவனை கூட்டிட்டு போங்கடா. கூட்டு போங்கடா. உண்மையா போங்கடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? போங்கடா.